புதுசா ஒரு சட்டம் ஒண்ணு வாங்கியிருக்கேன். அது வந்து காமிச்சே ஆகணும் உங்ககிட்ட. அதுக்கு முன்னாடி ஒரு 5 மணிக்கெல்லாம் ஜிம் போயிட்டு, எனக்கு வந்து ஸ்குவாட்ஸ் எப்படி பண்றதுன்னே தெரியாது. கேட்கறதுக்கும் ரொம்ப தயக்கம். ஆனா எங்க அம்மா வந்து ஒரு விஷயம் தெரியாதுன்னா போய் கேட்டு தெரிஞ்சு அத வந்து பண்ணுவாங்க. ஸ்குவாட்ஸ் எப்படி பண்றதுன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு ஐ ஜஸ்ட் டிட் இட். இட்ஸ் a பிக் மார்னிங் வின் ஃபார் மீ. ரொம்ப நாள் கழிச்சு Zaraல ஒரு புது சட்டை. என்னதான் துபாய்ல வெயில் அடிச்சாலும் ஒரு ஃபிட் செக் போட்டுட்டு புர்ஜ்மன்ல ஒரு மெட்ரோ அண்ட் தென் ஐ நீட் டு டேக் அ பஸ் டு மை பிளேஸ். யாரோ வாய் தவறி இந்த தூய்மையான துபாயில பபுள் கம் கீழே போட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதை நானே க்ளீன் பண்ணிட்டு இந்த பஸ்ல போறத பார்த்தா எங்கேயோ ட்ரிப்பு போற மாதிரி இருக்கும். ஆனா அடுத்த ஸ்டாப்ல இறங்கி ஆஃபீஸ் போயே ஆகணும். ஒரு 10 மணி அளவில் சக்கரவள்ளி கிழங்கு. என் ஆஃபீஸில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, யாராச்சும் வெக்கேஷன் போயிட்டு வந்தாங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற ஃபேமஸான ஃபுட் இல்லைனா சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்து சென்டர் டேபிளில் வைப்பாங்க. சமன் கேம் ஃப்ரம் ஜார்ஜியா. அந்த ஊரில் இருக்கிற சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த சாக்லேட் பாக்ஸ்க்கு பின்னாடி அந்த ஊரில் இருக்கிற ஃபேமஸான பிளேஸ் வித் சம் டிஸ்கிரிப்ஷன் அபவுட் இட். ஸோ இன்ஃபர்மேட்டிவ். நானே நிறைய சாக்லேட்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டேன். யூஸ்வலாக நான் ஆஃப்டர்நூன் ஏதாச்சும் வரைவேன். இன்னைக்கு வந்து என்ன சாப்பிட்றதுன்னு யோசிச்சே எனக்கு வந்து டைம் பத்தல. ஸோ ஐ டென்ட் ட்ரா எனிதிங் டுடே. 4 மணி போல் ஒரு காஃபி. கண்ணு முன்னாடி அவ்வளோ அழகான ஒரு வியூ. என்ன ஒரு சந்தோஷம் முகத்தில். ஏன்னா நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போனோடனே சாப்பாடுலாம் ரெடியாக இருக்காது. நம்ம தான் வந்து சமைச்சு சாப்பிடணும். இப்போ சமைக்கும் போதும் எங்கள் அம்மா ஞாபகம் வரும். நான் வந்து எங்கள் அம்மாவை நேரில் பார்க்குற அன்னைக்கு காலில் விழுந்து தொட்டு கும்பிடணும். ஏன்னா அவ்வளோ அருமையாக சமைப்பாங்க. அதுவே நாங்கள் வந்து ஒழுங்காக சாப்பிட மாட்டோம். எங்கள் அம்மா வந்து ஒரு மாஸ். நம்மளும் மாஸாக இருப்போம். See you in the next video. See you guys.